கீரி மீன் குழம்பும் மனமுண்டு. உப்பு புளி ரதியம்மா எடுங்க. இது கரும்படி மாதிரி இதை பார்த்து பொரிக்கலாமா? சரியானே. வெங்காயம் எல்லாம் அறிவியல் தண்ணி பழைய ரதியம்மா எல்லாம் கொதிக்குதுடா இந்த கறி. எனக்கு பஜ்ஜி சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியும். நான் தந்துடுறேன். நல்லா போட்டு மாசிக்கிறாங்க வார நாங்கள் செம்மையாக சமைச்சிட்டோம். இப்போ பயங்கரமாக ருசிக்க போகிறோம். கொண்டு வருது நல்லா அவஞ்சிக்கு மீன். ஆஹா அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி, நான் சானு, நான் டிலான். இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கும் ஒரு சூப்பரான சமையல் வீடியோ. என்ன தெரியுமா? அப்ப நாங்க இன்றைக்கு என்ன சமைக்க போறோம்னு சொன்னா, கீரி மீன் குழம்பும் பைத்தங்காய் சுண்டலும். பிரசான வைத்தங்க மரத்துல வைத்தங்க மீன் குழம்பு வைக்க போறோம். கீரி மீன் குழம்பு எப்படி வைக்க போறோம்? நம்ம கீரி மீன் குழம்பு தேங்காய் பால் எல்லாம் விட்டு கொச்சிக்காய் தூள் எல்லாம் விட்டு படியா தண்ணி மாதிரி வைக்காம கிருமி குழம்பு பைத்தங்காய் சுண்டல் சின்ன சின்ன கட் பண்ணணும். சின்ன சின்ன கட் பண்ணணும். வெங்காயம் பூச்சி எல்லாம் போட்டு ஒரு சுண்டல் உடனே வெங்காயம் பூச்சி வெங்காயம் என்னென்னமா வெங்காயம் கொச்சிக்கெல்லாம் போட்டு ஒரு சுண்டல். எனக்கு பூச்சண்டை பூச்செல்லாம் வண்டி இல்ல. சரி, அப்ப நம்ம சமைக்க ஆரம்பிப்போம். நாங்க பிரசாத் அங்கந்த பார்த்து வச்சிருக்கோம். என்ன பண்ணிட்டு போயிதுங்க? நான் முறிச்சு போட்டேன் இடைக்கடை. சரி, அப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எங்கட வீடியோக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்க காணொலியில வந்துடுவோம். வீடியோக்கு போகலாம் வாங்கோ. இது பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா, இதால வந்து கிரிமி ரதியமான பொரிச்சு குழம்பு வைக்கல, சும்மா நார்மலா சும்மா இது குழம்பு வைக்கணும். இது கரும்படி மாதிரி இதை பார்த்து பொரிக்கலாமா? சரியானே. அந்த மாதிரி என்னடா 2 4 6 7 இருக்கு. தேவையான மகன் தேங்காய் பால் வச்சிருக்கேன். இது குழம்பு கூட குழம்புக்கும் சுண்டல். அது இந்த பைத்தங்காய் வெங்காயம் எல்லாம் இருக்கு. இந்த தேவையான பொருட்கள் ஆயுதங்கள் இருக்கு இதுக்குள்ள. இதுக்குள்ள முக்கியமான சாமான் இல்ல முதல்ல என்ன செய்யறோம்? குழம்பு தான் குழம்புக்குரிய வேலை நாங்க என்ன சொன்னா வெங்காயத்துல நம்பிட்டு இருக்க. என்னம்மா ரதியம்மா எப்படி போகுது நாள்? பரவாயில்ல, நல்லதா போகுதுமா. காலையிலேயே கொஞ்சம் பிரகாசமா இருக்கு, கொஞ்சம் அழகா இருக்கு. என்ன கொஞ்சம் பிரகாசமா இருக்காங்க. ரதியம்மான்னு சொன்னாலே இது தெரியுந்தானே. ரைட், ஓகே. தாங்க ரதியம்மா. தண்ணி கொஞ்சம் கஷ்டமா எடுத்துக்குவா. தண்ணி இல்லடா, அதனால 4 நாளா குளிக்கல. நீ வந்தாலும் கேட்டு, நீ காலையில கேட்டல நீ குளிச்சியாண்டு. இதான் விளக்கம். 4 நாளா தான் குளிக்கல, நாளைக்கு குளிச்சிருவேன் நான். பிரச்சனை இல்ல. கிணறு இருக்கிறா, கிணறுல தண்ணி இல்லையா? அள்ளி குளிக்கணும். அள்ளி குளிக்கணும். மாஜல் தெரியுமாடா? சும்மா விளையாட்டு தான் சொல்றேன். அதுக்காண்டி எல்லாரும் நினைப்பாங்க டிலானி குளிக்காம வந்தீங்க. சொல்றேன் குளிச்சா ஸ்டைல் கூடியோ என்ன நீங்க ஆகிக்கிறாரு. அப்ப விது குளிக்கல, அப்ப விது ஸ்டைல் குறையனு. அவன் விது கொஞ்சம் குளிக்கிறல, அது எல்லாருக்கும் தெரியும். என்னடா இது கதையண்டா? உண்மையை சொல்லண்டா. அவளுக்கு அந்த கதை வருது இல்லை. தம்பிக்கு கதை வருது இல்லை. சாப்பாடை கண்டு தான் சாப்பாடை கண்ட கதை வராது. என்ன சொன்னா எங்கட தலையை கலண்டு பார்ப்பீங்க. சில இப்போ வருவாரு, தலை கொஞ்சம் வேலை வருவார். இப்போ சிட்டியா சமைச்சு முடியாள் வருவாரு. அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தலையில வாழிலாட்டியும் நாங்கள் எங்களோட வீடியோ கொண்டு போவோமே. தலையிலாட்டி நாங்கள் தளபதியை வச்சு கொண்டு போவோம். இது 1/2 கிலோ வரும் ரதிமா. 500 ரூபாய்க்கு. 500 ரூபாய்க்கு என்ன ரதிமா? 2 அறிவியல். ஓ 2 என்ன நல்ல பெரிய பெரிய மீன்.
எனக்கு கீரி மீன் இந்த பொரிச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுண்ணா பொரிச்சு சாப்பிட்றதுண்ணா. அது நான் சொதி அதுவும் நல்லா இருக்கீண்டா. சொதி ஓகே. இதுவும் செட்டப் இருக்கீண்டா. குழம்புக்கும் சமைக்கிற மாதிரி சமைச்சாடா அந்த மாதிரி ரத்தியமான சமையல் தெரிந்தானே. ஓ வடகு தேவையான வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா பிசைஞ்சு விட்டா தான் வெங்காயம் இதாக உடையும், இல்லாட்டி கொஞ்சம் பெரிய பெருசாக கிடக்கும். ஆ சரி அதிகமா. ஓகே ஓகே வடகு தேவையான மிளகாய் தூள் திறந்துடுங்க. ஓகே உங்களோட ஆயுதத்தை தூக்குறோம். ஆம் ஆயுதம் மீறி உள்ளுக்குள்ள ஆமாம். மிளகாய் தூள் தனித்தூள் அதிகமாக கட்டுதுலா கட்டத்தூள் மிளகாய் தூள் உண்டு போடுங்க. ஆ ஓகே. ஆமாம். அளவுக்கு உப்பு போட போகிறோம். இது வந்து சுண்டல் குறி அளவுக்கு கொர்க்கா போட போகிறோமா. போடுங்க. குழம்பு கொர்க்கா அப்படி சேர்த்து சும்மா அந்த மாதிரி இருக்குண்ணே. சூப்பராக இருக்குமே. கொர்க்கா போடுங்க. தெரியாமா ஒரு வேற தெரியாமா தெரியாதுண்ணே கொர்க்கா. அப்போ ரதியம்மா இப்போ நம்மகிட்ட இப்போ புளிக்கு தேசிக்காம அங்கே அதெல்லாம் போடுறோம். இந்த வெளியில் இருக்கிறாங்க எப்படி பண்ணி செய்யறடா? அது புளியம்பழம். அது நாங்கள் புளியம்பழம் கிடைக்குமே. எரிக்கும். நான் கொஞ்சம் இதெல்லாம் எல்லாம் சேர்த்தாச்சு மகன். அழகு தேவையான பால் விடணும். ஓகே ஓகே. தண்ணி பால் அதிகமாக தலைப்பால் எல்லா பால் உரிமைக்கு விடுறது. எல்லா பாலும் சேர்ந்த இதெல்லாம் இருக்கு விஷயம். தலைப்பால் வரையா தண்ணி பால் வரையா இல்லை, எல்லா பாலும் ஒரு பால் தான். அது குட்டியாச்சு. குட்டியாச்சு. இப்போ என்ன சொன்னா நாங்கள் அதை கொஞ்சம் அடுப்பில் வச்சு ஹீட்டாக கிடைக்க. ஓகே ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த குழம்பை செட் பண்ணிட்டோம். சரியோ? இதுக்குள்ளே வெங்காயம் கொச்சி வத்தல் உப்பு எல்லாம் போட்டாச்சு. மீன்லாம் இருக்கு. என்னென்னு சொன்னால் தக்காளி பழம் கொஞ்சம் போடணும். தக்காளி பழம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. மீன் தெரியுமா? ஆ ஓகே. நம்ம சின்ன வட்டும் என்ன ரைட். இதுனா கிரிமீன் என்ன சொன்னால் நம்ம ஆக்களுக்கு சொதி இருப்பவே இல்லை. சொதி கந்தன் இது மட்டும்தான். அதனால சொதி வைக்கல. ஆனால் குழம்பும் நல்லா இருக்கும். அதுதான் நாங்கள் பைத்தங்காய் சுண்ட போகிறோம். ஓகே ரெடியாஜி. ரைட். ஓ தக்காளி பழம் போட போகிறோம். நாங்க குழம்பு சட்டி வைக்க போறோமா. வாங்க. அடுப்பு நல்லா பத்துது. இன்றைக்கு கொஞ்சம் நல்லா பத்துது ரதியம்மா அடுப்பு. பத்தம் நல்லா வச்சாச்சா? செங்கல்ல அமர்ந்து திரிக்கும். தக்காளி பழம் மேலே கிடக்கு பார்த்தீங்களா? இந்த கொஞ்சம் படி அந்த கொதிச்சு வரக்குள்ள அதை கொஞ்சம் கிளறி விட்டா சரி அந்த மாதிரி இருக்கும். ரைட். என்ன சொன்னா சுண்டலுக்குரிய வேலையை பார்ப்போம் வாங்க. அடுத்த சுண்டல் பைத்தங்காய் சுண்டல். எப்படி ரதியம் மாட் பண்ணுறது? பைத்தங்காய் வந்து சின்ன சின்ன அறியணும் ரதியம்மா. என்ன இது உண்டா வச்சு போட்டு சின்ன சின்ன சுண்டலுக்கு பாருங்க. அப்படின்ட்டு இந்த காணுமா? இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு. ஓகே ஓகே ரைட். சொல்லி தந்தா செய்வேன் அதிகமா. அதிகமா அடிக்கடி இந்த தெய்வாச்சப்பா தெய்வாச்சி கொண்டுருவாங்க. வேற யாரும் இல்லை. அது இல்லையே தாத்தா மூக்குவா என்ன இருக்கும். அப்பா இது அந்த புளி ஊர் அதிகமா. புளி ஊருன்னு என்ன புளி ஊர்? தேசி புளி. படப்படி முடியல. தேசி புளி மடல. சுண்டருக்கு அப்படி தான் புளி தேங்காய் பூ அது சின்னது வேலை. சரி ரெண்டு சுண்டுட்டா அந்த மாதிரி காலையில நம்ம பைத்தங்காய் சுண்டலோட சாப்பிட்டா சரி அந்த மாதிரி. சுடு நீல கலர்மா கருநீல கருப்பு கழுவி வச்சிருக்குமா நீளம் அப்படி எடுத்து சாப்பிட்டா சரி சாப்பிட்டா சரி. கருப்பை சாப்பிட்றோம் ரத்தியமா போத்துக்க முளைக்க போகுது.
முளைச்சாடத்து ஏய் அப்படித்தான் நான் சொல்றேன் இந்த கொட்டையை சாப்பிட்டா அந்த ரம்புட்டா பரப்பு சின்ன வயசுல விழுங்கிடுவோம். சரி உள்ளுக்குள்ள மரம் மரமுளைக்க போகுது அப்படி நான் நிறைய பேரை நம்பியிருக்கேன்டா அது சின்ன விஷயம்டா தெரியாது நீ சும்மா சொல்றேனம்மா சும்மா சொல்றது பருப்பு போனா மரம் மண்டையை பிச்சுட்டு முளைக்க போதும். சின்ன வயசுல சரியானே நம்ம ஏமாத்துறாக்கு எடுப்பேன் நீ வேகுடுக்கு இதுக்கு எடுத்து ஒரு கழுவுனது தானே ஓகே. மண் சட்டியில சமைக்கிற சாப்பாட்டுக்கு அப்புறம் எல்லாம் மண் வாசனையை பொருள் ஒத்த வரிசையில் அடுக்க வேணும். வேறு வரிசையில் அடுக்கினால் அதை இறங்கு வரிசையில் ஒட்ட வேண்டும். எனக்கு இஞ்சான் கண்ணாரி ஏ பகராக்காங்க எடுத்துருக்காங்க கோழி 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 அகல பொடிப்பேன் வந்தேன்டா இந்த மிது மாடு இதஞ்சானே மான் அந்த மாட்டுக்கு வேற மாட்டுகளுக்கு சாப்பாடு கொடுப்போம்மா ஐயா அது கொடுத்தா தானே அதுக்கு பலனும் ஒருக்கா சொல்லணும் நம்ம இது வந்தோனி அவ்வளோ அடிபட்டு பாருங்க அதிகமா ஆளு கொண்டு பார்க்கல பைக்கு உடைஞ்ச பிரச்சனை இல்ல உயிராபத்தில் வந்த தானே சிக்கல் வேற டிசைன் பயத்தாங்க வந்தாத்தான் சிக்கல் பைத்தாம சமைக்க வந்து சாப்பிட்டுருவேன் நல்லா ரதியம்மா பைத்தாங்க எங்க எடுத்த தோட்டத்துல ஏல வேணா இந்த இஞ்சான் கேடுச்சுனா அம்மாவுக்கு நண்பன் நண்பன் அவங்க நாட்டியாங்களோ அந்த வயலுக்கு நாட்டியாங்க என்ன தெரியுமா அது எங்கட அம்மா பிள்ளைக்கு கொடுத்தேன் அம்மா பிள்ளை நீங்க படைச்சிட்டு வந்து அம்மா பிள்ளை தந்தா படைச்சிட்டு வந்தா அம்மா பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொண்டு கொடுத்தேன் கொண்டு வாங்க அவரைக்காய் கொடுத்துருந்தாங்க அவரைக்கானே அவரைக்காய் சுண்டப்புறம் ஆனா நல்ல ருசியா இருக்கும் சுண்டனா நம்ம சின்ன சின்ன வெட்டினா வந்து நல்லா சுண்டக்குள்ள இப்ப வாத்தியல அளவா கொதிச்சு ஒரு மனம் உண்டு அடிக்குதுமா பால்ச மாதிரி அந்த கொச்சி காத்து உள்ள இருந்து வருவேன் நல்லா கொதிக்குதுடா இந்த கறி தக்காளி பழத்தை சிப்பா சேரும் ஒரு கதான் இது குழம்பு எடுக்கிறேன் நான் அக்கினி கொஞ்சம் அந்த மாதிரி என்னடா ரெண்டு கையால பத்த வச்சே தானே நான் தானே பத்த வச்சேன் மோதிரம் போடணும் மோதிரமா ஓகே இப்போ என்னோட கூட சொன்னா அழகா கொதிச்சுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வந்து வருவதானே இதில் நம்ம அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் பார்க்கணும் உப்பு சரியா இருக்கு அது சரியா இருக்காண்டு கருவேப்பிலை வாங்கிட்டு வரணும் கருவேப்பிலை ஓ இது கொஞ்சம் அவியணும் எங்கே தெரியுமா நாங்கள் வாங்கிட்டு வரோம் இது மச்சான் அந்த பிள்ளையார் அறிஞ்சு பாருங்கண்ணே விளையாட்டுனா கடும் விளையாட்டு இருக்கு அவருக்கு அந்த விளையாட்டுன்னு சொன்னா தெரியுதுண்ணே சித்தியான விருப்பம் அது கொஞ்சம் பேரை என்னோட சில தான் வெட்டுறான் என்ன கொஞ்சம் கையை வெட்டாங்க அந்த கை பிடிச்சிட்டு ஸ்டைல பாரு அப்ப வெட்டி போடாடா கை இப்படி பிடிக்கல அவன் இப்படி கை எங்க கயத்துல பிடிக்க முடியுதா என்னோட சொன்ன இப்படி வெட்டுறான் அவனும் சந்திரன் வெட்டுறான் கயத்துல பிடிக்க முடியுதா கை வெட்டுப்பட்டுருவான் ஓகே பையன் வெட்டியாச்சு கொண்டிருக்கிறா எனக்கு பச்சை சாப்பிட்றது தெரியும் நான் சந்திரன் ரைட் அழகா அறிஞ்சாச்சு சொன்னால் ரதியம் இப்போ கறிவேப்பிலை ஆஞ்சி வந்தாங்கன்னு சொன்னால் குழம்புக்கு போட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு இறக்குனா சரி இறக்கி போட்டு பைத்தங்காய் சுண்டலை போட்டால் சரி ஓகே இப்போ பார்த்துல நாங்கள் மரத்தில் கருவேப்பிலை ஆஞ்சிட்டு வந்தேன் நான் பிரசான கருவேப்பிலு கொஞ்சம் துளிர்பருவமா அழகாய் கழுவி விட்டுத்தேன் இப்போ கொஞ்சம் போட போகிறோம் ஓகே போடுவோம் ரைட் அடே சனு நம்ம அந்த மீன் போடக்குறடா நீட்டா இருந்தது பாத்தியா அப்படி தலையில தெரியுது தலை மட்டும் நல்லா அவிஞ்சிருக்கு பாத்தியா ஓ அழகா கொஞ்சம் கிண்டி விட்டா சரி ஓகே எல்லாம் மணக்குதுண்ணே கிரிமீன் டேஸ்டே வேற டேஸ்ட்
வாவ் நல்லா கொதிக்குது. கொதிக்கு நல்ல மனம் உண்டு. உப்பு புளி வாப்பா ஓகே ரதியம்மா ஓகே எடுங்க. பாருங்க புளி. ஓகே அட ஊதி விடுவீங்க. வைங்க வேற லெவல்மா. வரல என்ன கொஞ்சம் நம்பி வாத்தி சொல்லுங்க. பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நாங்கள் இந்தாங்க உங்களுக்கு அள்ளி எனக்கு அந்த மனத்தை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஆமாம் இந்த சொட்டு பிடிங்கோ. அடடே அந்த உரைப்பிரிக்கலடா அப்படி இருக்கு அந்த காரசாரம் எப்படி இருக்கு இந்த புளியெல்லாம். கீரி மீன் நல்ல மீன் கரண்டி. ரதியம்மா இது கொஞ்சம் நாங்கள் டேய் இதெல்லாம் தீர்த்தமாடா நல்லா இருக்கிறதியம்மா. நல்ல புளி விட்டது தானே. கொஞ்சம் புளி நல்லா இருக்கு. ரெண்டு சொன்னது கொஞ்சம் கொதிச்சு வர இதை நாங்கள் இறக்கி போட்டு பைத்தங்காய் சுண்டப்புறம் தானா அடே அப்பா எல்லாம் கணக்காரிக்கிறா. ஓகே இறக்கும் பண்ணுங்க அப்ப நல்லா கொதிச்சு நல்லா அவிஞ்சு இங்க பாருங்க எப்படி அந்த மாதிரி அந்த மீனை பாருங்க நல்லா அவிஞ்சிட்டு வாவ் வேற லெவல் ரைட். நல்லா ஓகே அதே வரங்க. இன்றைக்கு ஒரு புடி நல்ல புடியா பிடிக்காது. இன்றைக்கும் ஒரு புடி ரதியம்மா. ஓகே சாப்பிட போறேன் கீரி மீனம் சரி சரி கொண்டு வச்சுருவாங்க. ஓகே அங்க போயிட்டு வைங்கண்ணா. ஓகே ரஹீமா அப்ப என்ன அடுத்த சுண்டல் என்ன? இரண்டாம் மகன் கொச்சிக்கு அவங்க அளவு தேவையான பொருட்கள் போடுறோம் மகன். பாருங்க கொச்சிக்காய் வெங்காயம் பச்சை கொச்சிக்காயும் பொருட்கள் இந்த அளவுக்கு தேவையான பொருட்கள். ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் மகன் அளவுக்கு தேவையான உப்பு உப்பு சால்ட்டு அளவுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி விட போறோமா நவீரத்துக்கு. ரஹீமா அதுக்கு இது புளி விடுற இல்லையா? புளி விடுறோமா அதுக்குதான் நான் புளியம்பழம் புரை திறப்புறோம். அது சுண்டக்கலாம். ஆமா விடுறேன். நான் வித்துட்டு தச்சு நல்லா. ஆமா எப்படி இருக்கு இப்போ பார்க்க ஒரு நல்லா இருக்கு ரஹீமா. இப்போ வேணே அவர் இறக்கியாச்சு அடுத்தால கொண்டு வைப்போம். இன்றைக்கு என்ற கைப்பட்ட அதில் கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் நல்லா அது பத்திர கொல்லியா போய்த்துமா. இந்த கைவாடல நேரம் அவனோட டாஸ் இல்லது அதிகமான டாஸ் வைக்கணும் கருமுடி. என்னடிலாம் காணையும் இல்லை எங்க வைத்தாரு கொஞ்சம் வேலை வேலை என்ன வேலையை பாருங்க எப்படி வேலை காலைக்கு வேலை காலை போட்டு வேலை இல்லடா. சமைச்சு வந்தாங்க அது அடுப்பு பார்த்து அடுப்பு மூட்டை தேவை நீங்க அடுப்பு மூட்டுற சாப்பாடு கறியை கூட கிடைக்கும். அதான் 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 அப்போ அதிகமாக கொஞ்சம் கூட தருவா கொஞ்சம் உடம்பு வைக்கலாம் நம்மளும். ஆ ஆ ஆ அவிக்க போறீங்க என்ன கூலாம் பலாப்பழம் என்ன சாப்பிடுத்து நல்ல சீசன் அதிகமாக இருக்கு. பழக்கணுமா சரியா கொஞ்சம் வேணும் இப்போ பார்த்தீங்கடா மக்கள் என்னண்டா பயத்தாங்காயெல்லாம் போட்டு எப்பரா அதிஞ்சி சின்ன சின்ன கட் பண்ணினோமா எல்லாம் போட்டு அவிச்சு இப்போ அவிஞ்சி தரணத்துக்கு வந்தது. நாங்க குழம்பு கறி இறக்கிட்டோம். பிரட்ட போறோமா கலரா இருக்கீங்களே. அடே இந்த போடல பச்சை கலர் இருந்தது இப்ப பாத்தியா அந்த மெல்லிய வச்சுக்க வந்து பாத்தியா அது சுண்டணுமா என்ன புதுசி மெல்லிய வச்ச வாழை கொடுத்து பச்சை சரியா சொல்லி தண்டா மன்னிச்சு விட்டு தோட்டத்து பயத்தையும் இப்படித்தான் இன்னொரு 10 நாளால போக்கும் மேனே. அதுக்கு அந்த கொச்சிக்காய் நடிக்கல சாணம் கொஞ்சம் சேர்க்கணும் சுண்டதானே கொச்சிக்காய் வெங்காயம் சேர்த்தா தான் இந்த பெரும் சோத்தோட சாப்பிடக்கூட நம்ம கறிலாட்டியும் அதிகமா மட்டும் எடுத்து சாப்பிடக்கூட சூப்பரா இருக்கும். ஆனா இதுக்குடா உண்மையா அந்த சுடிச்சோறும் சுண்டல் சாப்பிட்டா மகன் பட்டைக்குள்ள சுடியோரும் சுண்டரும் கொண்டு போய் சாப்பிட்டா அப்புறம் சாப்பாடே இல்ல. இப்ப தேங்காய் பூ எப்போ ஓடுறதுக்கு தேங்காய் பூ அவிஞ்சு வருதுமா தேங்காய் பூவும் புளியம்பழம் அது நான் வீடியோ எடுத்து வச்சுக்கேன் காட்டுறேன். எப்படி மகளே சொல்லுங்க எப்படி
நாங்க விதைச்ச வெள்ளாமை நாங்க நம்ம நாங்க நாங்க எல்லாரும் அவங்க நாங்க நம்ம பிரிச்சுட்டாங்க அவங்க நம்ம சொல்லணும் சொல்லுங்க திரும்ப நம்ம விதைச்ச வெள்ளாமை ஆ, நாங்க எங்களை வெள்ளாமையே புழுவ கூடாது கூட பக்கத்து வயல்காரர் சொன்னாரு நல்லா இருக்கு வெள்ளாமண்டு அது எங்களுக்கு போதும். ஆ. உண்மையிலே என்னன்னு சொன்னா அதிகமான வெள்ளாம ஆரம்பத்துல சும்மா அந்த மாதிரி ஆமா கண்பட்ட மாதிரி தான் இருக்கீங்க வெள்ளாம உங்களை நல்லா அழுந்து வந்துருக்கீங்க பசல ஓட்டாண்டு கேட்டாங்க. ஆ. நாங்க இன்னும் போடல என்ன ஆச்சிருக்கோம். என்ன சொல்ல நாங்க முதலாம் பசங்க அறியல இன்னும் சும்மா அந்த மாதிரி வெள்ளாம முளை நல்லா எரிஞ்சிருக்கு தண்ணியெல்லாம் விட்டுச்சேனே இப்ப தண்ணி விட்டு நேற்று முறிச்சிட்டு போய் பொட்டு மக்கு மக்குண்டு கொத்தி கொத்தி கட்டுட்டான். நம்மளை காட்டிவிட்டீங்க இராணியை கூப்பிட்டீங்களேன் லானி வேலானி பேசின எடுத்தது எங்கேயும் போய் மூட்டைகள் எடுத்தாருன்னா போறோம் அங்கேயாச்சும் நமக்கு என்ன வாசல குட்டி போட்ட எரி ஓடிக்கொண்டா குடிக்குது போய் சாப்பாட்டை வச்சு போட்டு குளிக்கிறேன். மம்பட்டி தூக்குனாதான் ரதியம்மா உடம்பு தோட்டெல்லாம் கொண்டு வரும் அதான் அந்த கொழுப்பெல்லாம் கரைச்சிடும் கையிலாம் கொண்டு வரும். பசல பேப்பர் பிளான் எத்தனை நாள் இல்லை பசல பசையில எரியணுமா அறியணும் என்ன கிட்டத்தட்ட விதைச்சு நாள் எத்தனை நாளைக்கு முடியுமா இப்போ விதைச்சி நாங்க ஒரு 15 நாள் 7ஆம் தேதி வச்சேன். 7ஆம் தேதி 7ஆம் தேதி 7ஆம் தேதி சொன்னா இன்னைக்கு தேதி எனக்கு தெரியும் ஒன்று அப்ப அதனால சொல்றியா ஒன்று பிறந்த நாள் 20 19 18 19 16 தேதி என்ன பொறுத்தளவுக்கு 23 நாளா இந்த 23 சாரி 23 தேதி அப்படின்னு சொன்னா 17 நாள் அப்படி இருக்கும். ஆனா மணி எட்டு டைம் தான்டா எதாச்சும் இப்போ எண்ணெலாம் அடிச்சு இப்போ ஒரு அடிச்சு போட்டோம். சோவிட் சோவிட் அடிக்கிறாங்க இல்லை அதுக்கு முதல் சோவிட்டும் கோட்டா உண்டு எண்ணெய் அடிச்சு 5000 கோட்டாகும் இதுக்கு என்ன மற்ற எண்ணமா அந்த புள்ளி ஜாகர என்ன ரவுண்ட் அப் ரவுண்ட் அப் அடிச்சாங்க முந்தி அதாச்சும் விதைக்கு முந்தி அடிச்சிருக்கீங்க அதிகமாக புல்லாம் இல்லையானே புல்லு இல்லை அதுக்கு பிறகு சோவிட் அடிச்சாங்க 3ஆம் நாள். உண்மையிலே நாங்க போன போகத்துல விட்ட பிள்ளைய இந்த போகத்துல நாங்க விட மாட்டோம் என்ன நாங்க சொல்லித்தானே இல்ல இருந்தோம் விட மாட்டோம் நாங்க இடைக்கிடையே காட்டுவோம் வெள்ளம் அப்படி வந்திருக்கு அப்படின்னு ஆனா வெள்ளம் வண்டி முடி ஒரு மூடை நான் வாங்கி எடுப்பேன் ஒரு மூடையில நீ 5 மூடை வாங்கி காசு இல்ல அவ வட்டியும் நான் தான் நெல் பறிப்பேன் உங்களோட வீட்டையே கொண்டு சார் நீ அந்த அதுக்குரிய காசை மட்டும் கொடுக்குறோம் காசு கொஞ்சம் பிரச்சனை உனக்கு நெல் இல்ல இடப்பம் செய்யறதால கடை இதுமா மாதிரி போக மாதிரி இல்லைன்னு கட்டையெல்லாம் போட்டு நாட்டி அது இல்லை இடப்பவும் சில சிலாக்களுக்கு விளைச்சல் கூடடா ஆனா அது அந்த தண்ணி இல்லாம காஞ்சி உடம்புற இல்லாம நல்லா இருக்கிறேன் அது எங்களுக்கு இனித்தேன் தண்ணி தண்ணி ஊத்து தண்ணி நீங்க பாத்துருக்கீங்க இந்த வீடியோல. சரி வாங்க நம்ம கறியை ஒருக்கா பாப்போம் அவிஞ்சிருக்கும் நிறைய வாங்க சாப்பிட்டு பாருங்களா ஐவா எப்படி ஐவா இப்ப அந்த கூழ்மா வந்துட்டு சூப்பர் 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 ஐவா இதான் சாட்டோடு சிறப்பு ஆகப்பானே நல்ல நல்லா போட்டு மாசிக்கிறான் வாரம் அவன் தெரியுமா உடைய போகுது சட்டி அங்கீழால சட்டி என்ன உடஞ்சி பைத்தங்க கீழே அதை புடைக்க நான் சாப்பிடுவேன். நாங்க தேங்காய் இருந்தும் கூட போடுறோம் இந்தளுக்கு கொஞ்சம் தான் போடுறேன். ஏன்டா பயத்தங்க ஃபுல்லா நிரம்பி இருக்கணும் வேணே. ஆமா இங்க இருங்க இது புளி விட்டுறேன். புளியம்பழமா புளியம்பழம் அதெல்லாம் பருப்படம் போட்டு பருப்படம் புளி இருந்தா தான் சரி சுண்டல் இப்படி போகண்டு நல்லா மணக்கு சமைக்கிற சுரட்டாவை பின்னாடி ஜனமா மண் சட்டி வேற லெவல் நல்ல கடை இது உண்டல் இல்லம்மா அந்த சொல்றானே அதுதான் கடையல். இப்ப நடப்பு முடிவா பண்ண பாருங்க முறைக்கு நமக்கு தான் வந்துருக்கணும் அதிகமா எப்படி தெரியுமா இப்படி நமக்கு அப்படி கொஞ்சம் கொடுக்கலாம் எடுத்து கொடுங்க அதிகமா நிறைய தருவாங்க பாருங்க நிறைய தந்தாமா காய் வச்சிடமா நிறைய கேட்டா அதான் பிரச்சனை. நான் என்ன செய்யட்டும் நிறைய கேக்குறேன் அந்த மாதிரி புளியெல்லாம் வேற லெவல் சாப்பிடலையா ஐயா நான் சாப்பிடலையா ஐயா அவதிப்படக்கூடாது பேராசைப்பட்டா எல்லாம் சிக்கன்
கொஞ்சம் வாங்கிடுது ஏன்டா ஆயி புளியெல்லாம் கணக்காரிக்கா ஓகே சூப்பர். பச்சை வச்சுக்கலாம் சேர்ந்து சட்டப்படி அந்த உரைப்பிரிக்கலோ அதான் தூக்குது உரைப்பும் கொஞ்சம் வேற லெவல்னே. உப்பு புளி இருந்தா எந்த கறியும் எடுத்து காட்டும். அந்த தேங்காய் பால் தான் போடணும் வண்டி இல்லை. இல்ல சரி அப்ப இறக்கும். ஓ ஓகே, இறக்கும். சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். சாப்பிட சிரி பார்த்தல சாப்பிடுவோம். சிரி பார்த்தாலே இது சாப்பிடுவோம். இது எங்கே வச்சு சாப்பிடல. ஓகே சரி. இறக்குவோம்மா. ரதியம்மா இறங்குங்க வடிவா. நமக்கு கொஞ்சம் மீனை கொஞ்சம் கூட தாங்களா. உங்களுக்கு ரெண்டு ஒன்று இருக்கும். உங்களுக்கு பாதி அங்கடைக்க ஓ, போகுது. ஒரு மீன்ல அரைவாசி தான் கிடைக்க போகுது. என் வீட்டு என் விருந்துக்காரன் வராங்க. சரி அப்ப உள்ள வச்சுட்டான் ரதியம்மா. சரி ஓகே நாங்க செம்மையா சமைச்சிட்டோம். இப்ப பயங்கரமா ருசிக்க போறோம். ரதியம்மாவோட அழகா கொண்டு வந்து என்ன பாருங்க வந்து வாங்க வந்து பாருங்க எப்படி இருக்கண்டு. பைத்தங்காய் சுண்டலும் கீரி மீன் குழம்பு இவ்வளவு சட்டப்பு இருக்கு. பெரிய மீன். ஆம் 4 பிளேட் வந்து 4 பேருக்கும் அழகா சாப்பிட போறோம். ஏண்டா 3 பிளேட் கொண்டு வந்துக்கலடா. ஏண்டா இது சாப்பிடல. ஓகே ரதியம்மா சாப்பிடும். இதுக்கு பாய் தானே. வாயில ரதியம்மா. ஓகே சாப்பிடுங்க. அவனுக்கு வாயில அடி காக்கா உண்டு. இது எப்படி நான் சாப்பிடுறேன் இன்னைக்கு பைத்தங்கா இதே கொஞ்சம் எடுக்கிறேன். இந்த மீன் இதே வைக்கிற தக்காளி மணி கிலோ இதான் முக்கியம். இதை எடுத்து மீன் எப்படி அவிஞ்சிக்கண்டு புண்டு வருது எப்படி எப்படி அவிஞ்சிக்கண்டா. வேற லெவல். நல்லா அவிஞ்சிக்க மீன். ஆஹா அல்லாது அந்த புளிரிக்கேடா இது சும்மா அந்த மாதிரி. டேய் ஆனா கொஞ்சம் பார்த்து சாப்பிடும். இது கொஞ்சம் முள்ளு. ஓ ஆ இது ஒரு வாய் சாப்பிடு சாப்பிடு. அப்படி பசிகள் லேட்டாக சாப்பிடணும். புறவு ஓடிடுவாங்க சாப்பாடு எடுத்துட்டு. அந்த மாதிரி ஆமா சம்பாரிச்சு வடியா இருக்கு சாப்பாடு. ஆமா சுண்டல் அந்த மாதிரி. சுண்டை நல்லா இருக்கு. அந்த சுண்டல் போட்டு புளிரிக்கலாம் புளிதாண்டா. இன்னும் தூக்கி விடுது. அடே எனக்கு வாய் வருதுடா சும்மா இருக்கு. நாங்கள் காய்க்கிற பாய் வரணும் காய்க்கும். அவன் போட்டு உறிஞ்சி நான் கலந்து அப்படின்னு சாப்பிட்றேன். சாப்பாட்டை ருசிச்சு சாப்பிடணும். இன்னொன்று இருக்குமா சொதி வச்சா நல்லா ஓ இருக்கு. திரும்பி சொதி வச்ச நல்லா இருக்கும். அடுத்தது பொரிச்சு பொரியலோட ஐயோ பொரியலோட தேங்காய் பூ கொஞ்சம் வச்சு வெங்காயத்தை கொஞ்சம் வச்சு பச்சை வச்சம் வச்சு அடிச்சா அம்மா சுடுவரும் பொரியல் அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் சாப்பிடுறேன். சாப்பிடலடா நான். ஆத்தி மீன் தான் இப்ப கூட சமைக்கிறேன். நீ உங்களை அங்கே பிரச்சனை இல்லைடா அவங்களுக்கு பக்கத்தில் அது கணக்கடை மீன் பண்ணிட்டு என்ன மீன் பண்ணி மீன் வீல அதான் எங்களை கொஞ்சம் குறையடா நோம்பலா. இங்கே ஒன்று 600-800 அங்கே ஒன்று 1000 என்ன துடிக்குது மீன் அடும்புல மீன்கள்லாம். இது வந்து அந்த மீன் கொழுப்பு அது மேலே தாங்களே இருக்கிற கொழுப்புக்கான இன்னும் சாப்பிடு கொழுப்பு இதாக இருப்பேன் எனக்கு. சரி இங்கே இதில் முள்ள பார்த்தியா டிலான் எப்படி இருக்கு இன்னும் சின்ன சின்ன ஆனால் பொரிச்சு சாப்பிட ஒன்றும் தெரியாது எவ்வளோ தெரியாது. நல்லா முறமுறன்னு இருக்கும். இன்றைக்கு சூப்பர் கிரி மீன் குழம்பும் பைத்தங்காய் சுண்டலும் வேற லெவல். நான் சாப்பிட்றதுல உங்களுக்கு விளங்கும் என்ன எவ்வளோ நல்லா இருக்கேன்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. கிரிமீன் எப்படி சமைச்சா நல்லா இருக்குண்டா. ஓ கிரிமீன் என்ன கொஞ்சம் அந்த அலர்ஜிக்கு அப்படி சொல்லுவாங்க. நம்ம இப்போ எனி டைம் சாப்பிடலானே எப்பயாச்சும் இருந்து விட சாப்பிட போகிறோம். ஓகே நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. இப்போ நம்மளும் வீடியோ முடிச்சு கொள்வோமா. சூப்பர் தான் சமையல் வேற லெவல். ஓ அக்கா தங்கச்சி மாதிரி எங்களுக்கு ஆதரவு தரணும். ஆதரவு இல்லை இப்போ குறைஞ்சிது எங்களுக்கு. ஓமம் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம் என்னடா. ஆனா இப்பதான் வீடியோ ஓடாட்டியும் நாங்க கண்டிப்பா ஓட வைப்போம். அதுக்குரிய நாங்க வீடியோக்குள்ள தருவோம் என்ன. சரி நம்ம வீடியோ முடிச்சு கொள்ளும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்க காணொளியில நாங்க பகிர்ந்து கொள்ளுவோம். பாய்.